நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை அருகே உள்ள அண்ணா காலனி குடியிருப்பு பகுதியில் பகல் நேரத்தில் உலா வந்து ஆடுகளை வேட்டையாடும் புலியால் பொதுமக்கள் அச்சம். உலா வரும் புலியை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வேட்டையாடிய புலி மனிதர்களை தாக்கும் முன்பு வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, காட்டுமாடு, கரடி, மான் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. இவை அவ்வப்போது உணவு, தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதியில் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் உதகை அடுத்த அண்ணா காலனி பகுதியில் பகல் நேரத்தில் புலி ஒன்று வளர்ப்பு ஆடுகளை வேட்டையாடி இழுத்துச் சென்றது. அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை இதுவரை புலி அடித்துக் கொன்றுள்ளது. இப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆடுகளை கொன்ற புலி மனிதர்களை தாக்கும் முன்பு கூண்டு வைத்து பிடித்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் விட கோரிக்கை வைத்துள்ளனர். ஆடுகளை நம்பி குடும்பம் நடத்தி வரும் இப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை வனத்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மேலும் இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உதகை குந்தசப்பை கிராம பகுதியில் 3 நபர்களை புலி தாக்கி கொன்றது. அந்த புலியை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். அந்த வடு 6 முன்பு மீண்டும் புலி நடமாட்டத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே வனத்துறையினர் புலியை கண்காணித்து தாமதிக்காமல் கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். அந்த ஒரு அந்த காலமாக கொண்டு போய் மேலே வச்சுட்டு போஸ்டருக்குள்ள என்று புதைச்சி விட்டோம். திருப்பி வெளியே போட்டு போட்டுலாம்